ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமேன். 1 Peter 5:10 But may the God of all grace, who called us to his eternal glory by Christ Jesus, after you have suffered a while, perfect, establish, strengthen and settle you. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்துவதாக. நம்மை சீர்படுத்துகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் வழிநடத்துகிறார். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய வல்லமையினாலும் நம்மை அவர் வழிநடத்துகிறார். நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு பாடுகளிலும், நீங்களும் நானும் கடந்து போகிற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் இந்த பாடுகளின் ஊடாய், இந்த வேதனைகளின் ஊடாய், கஷ்டத்தின் ஊடாய், இழப்புகளின் ஊடாய் நடக்கின்ற போது நமக்கு அவர் கர்த்தருக்குள் நாம் சீர்படும்படியாகவும், கர்த்தருக்குள் நாம் ஸ்திரப்படும்படியாகவும், கர்த்தருக்குள் நீங்களும் நானும் பலப்படும்படியாகவும் அவர் கிருபை செய்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் அநேக விதமான பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, இழப்புகள் உண்டு, கலக்கங்கள் உண்டு. ஆனாலும் எல்லா மத்தியிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் வழி விலகாதபடி நம்மை அவர் நிலைநிறுத்துவார். தன்னுடைய வல்லமையினாலே அவர் நம்மை பலப்படுத்துவார். வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கின்றது. கர்த்தர் உங்களையும் என்னையும் சீர்படுத்த அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கின்றார். ஆம், நம்முடைய எல்லா கஷ்டத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய வேதனைகள் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். எதற்காக? நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காக. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆம், நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், நம்முடைய வேதனையில அவர் நம்மோடு கூட கஷ்டப்படும்படியாய் மாத்திரமல்ல, நம்முடைய வேதனையை அவர் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியாய் நம்மை அவர் ஸ்திரப்படுத்துவார். உங்களையும் என்னையும் அவர் பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கின்றார். எனவேதான் எப்பொழுதும் நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மாத்திரமல்ல, பிலிப்பியரை நாம் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமேன். தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிறார். ஏமேன். இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாய் பலப்படுத்துவார். நம்மை சீர்படுத்தி உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்காய் நிலை நிற்போம். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா சீர்பொருந்தி வாழும்படியாய், நிலைநிறுத்தி வாழும்படியாய், பலப்படுத்தி வாழும்படியாய் எங்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.